எனக்கு அதோட திருச்சிட்டம்பலம் காரைக்கால் அம்மையார் துதி காப்பு அற்புதவந்தாதியுரையான்றோர்க்கு தன்னுடைய உற்பத்தி தோன்ற விளம்பினான் உற்ற இரட்டை மணிமாலை ஏற்கு முறையும் திரட்டரு நாசலச்சம்மல். திருச்சிட்டம்பலம். நல்லா கதானம். ஆங்கே அழைத்து செல்லாதே. குழலார் சிறுபுறத்து கோல்வளைப்பு பாகத்து எளிதாக வைத்து ஏக வேண்டா களலாற்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டிற் பேயோடும் ஆரலழ்வாய் ஞாடும் அங்கு தெளிவுற காலில் அணிந்த வீர கண்டை ஒலிக்க பெரிய நள்ளிரவில் ஈமமாகிய சுடுகாட்டில் பேய்களோடும் வெப்பம் தாங்குவதற்கு அரிய நெருப்பில் நீ தாண்டவமாடும் அவ்விடத்துக்கு கூந்தல் தாழ்ந்திருக்கும் சிறிய முதுகை உடையவரும் திரட்சியான வளையகளை அணிந்தவருமாகிய உமாதேவியார் உன் வாமபாகத்தில் அழகாக வைத்துக் கொண்டு போக வேண்டா. இவ்வாறு இறைவனுக்கு அறிவிற கூறுவனாக உள்ள பாடல்களில் காரைக்கால் அம்மையாரின் தாய் தன்மை புலனாகுது. என்ன சிறிய முதுகு கூதுகை என்று போட்டிருக்கிறேன். சிறிய முதுகை என்று சிறிய முதுகை அவருக்கு சிறிய முதுக உடையவரும் அதுக்கு சொல்றார் சிவபெருமான. சரி தானா படியுங்க. இன்றைக்கு நேரம் சென்று வச்சு இதையே தனியா படிப்பேன் பிளீஸ். எல்லாரும் மத்துவான். எங்கும் முழுமதியம் அங்கண் முழுமதியம் செக்கர் அகல்வானத்து எங்கும் மினித்தெழுந்தால் ஒவ்வாதே செங்கண் திருமாலை பங்கோடையான் நெஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர் செம்மையான கண்களுடைய திருமாலை தன் பங்கில் உடையவனாகிய சிவபிரானுடைய செம்மையான சடாபாரத்தின் மேல் அணிகலங்களாக வைத்த தலைமாலை தோற்றமளிக்கின்ற ஒப்பற்ற அழகிய இடப்பத்தையுடைய பூரண சந்திரன்கள் செம்மை நிறமுடைய அகன்ற வானத்தில் எங்கும் இனிதாக உதயமானாற்போல் உள்ளதல்லவா சீரார்ந்த காரின் வடிவம் சீரார்ந்த கொன்றை மலர் தலைப்பச்சனுளவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் பேரார்ந்த நான் பாண்பு கொண்ட செத்தனம் மீசன் பொன்முடிதான் காண்பார்க்குச் செய்வையோர்கார் சிறப்பு நிரம்பிய கொன்றை பூவானது தளதளவென்று மலர்ந்து விளங்க வானுலகத்தில் ஓடி நீர் நிரம்பிய பெரிய ஆறாகிய கங்கையானது வெள்ளமாக இங்கே தங்கியிருக்க போர் செய்யும் இயல்பு நிறைந்த கயிற்றை போன்ற பாம்பை கொண்டு கட்டிய நம் ஈசனாகிய சிவபெருமானுடைய பொன்னிறம் பெற்ற திருமுடிதான் காண்பவர்களுக்கு நன்றாக கார்கால பருவத்தின் வடிவே ஆகும். என்னென்று சொன்னால் காரைக்கால் அம்மையார் அம்மனையும் பார்த்து சிவனையும் பார்த்து எல்லாத்தையும் வர்ணிக்கிறாய். இப்ப அந்த முதல் அந்த சிறிய முதுகு வந்து அம்மன்ற முதுகு. நானும் பார்த்தேன். அது வந்து சடை போட்டிருக்கிறதானே அம்மன்ற முதுகு. இப்ப வந்து ஒருத்தர் மாறி 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 அதுல இருந்து வாங்க நல்ல தூண்டல் தாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் சிறிய முதுகை குழலார் இது மாறி மாறி சொல்ற குழலார் சுருவத்தி. இப்ப அம்மனை பற்றி இதை சொல்லிட்டு சிவனை பற்றி அப்படித்தான் வருகிறது. அதுல அவன் உடம்பை பற்றிதான் அந்த நீண்ட கூந்தல் கீழே கிடக்குது. வளையல்களை அணிந்தவருமாக குழலார் சிறுபுறத்து கோல் குழல் அவன் அது முதல் சிவன். அப்ப மாறி இப்ப அம்மன் பிறகு வருது சிவன்.
ஆ, ஆ, இதுல ஆ. பாருங்க வந்து சிவன் திருமாலை பங்குடியார் சிவபெருமானுக்கு வந்து அதான் நேற்று பார்த்தனா என்னென்று சொன்னால் சிவனுக்கு வந்து ஒரு பக்கம் திருமால நிறம் இருக்காம ஆரம்பத்திலே அவரை வச்சுதான் அதை படைச்சவராம். அதுல திருமாலைத்தான் பங்குடியார் போட்டிருக்குது. அது ஆனா சில இடத்துல அம்மன் நிறம் குறைஞ்சு போடுறாங்க. இதுல வேற நள்ளிரவில் ஈமமாய சுடுகாட்டில் பேய்களோடு வெப்பம் தாங்குவதற்கரிய நெருப்பில் நீ தாண்டவமாடும் அவ்விடத்துக்கு கூந்தல் தாழ்ந்திருக்கும் சிறிய முதுகை உடையவர். கூந்தல் தாழ்ந்திருக்கிறது சிவபெருமானுக்கு தானே. இல்ல இங்க பாருங்க பின்னால வருது. அப்ப மேல அரிய நெருப்பில் நீ அவரோட இருக்கிற அவதான் இப்ப வர்ணிக்கிறார். பாருங்க உமாதேவியார் அது விளங்குது. அது விளங்குது. வளைகளை அணிந்தருமைய உமாதேவியை உன் வாம பாகத்தில் அழகா வைத்துக் கொண்டு போக வேண்டாம். இவ்வாறு இறைவனுக்கு அவருடைய குருவுள்ள பாடல் அவ்விடத்துக்கு இல்ல எனக்கு அப்படிப்பட்டது நான் இதைத்தான் பார்த்தேன். அது சரியா இருக்கும் போலே கிடக்கு. சிவனுக்கு தான் தாழ்ந்து இருக்கிறது. நான் அப்படி சொன்னேன். நான் இந்த சடையண்டும் கிடக்கும் சில இடத்துல. அதுதான் உமாதேவியாருக்கு கீழே கூந்தல் இல்லை. அதைத்தான் சொல்லி பிறகுதான் உடையவருக்கும் பிறகுதான் திரட்சியான வளையல் அது உமாதேவி. சிறந்த கூந்தல் தாழ்ந்திருக்கும் இஞ்சி பாருங்க உடையவரும் அங்க போகணும். கமலா போன டைம் பரவாயில்ல மற்றது போங்க. எதுக்கு அந்த மற்ற இன்னொன்றுல பாப்பீங்க ரெக்கார்ட் போகுது. அதான் நான் அதற்கு போறேன். நான் என்னடா கொஞ்சம் அது களலர்ப்ப காலில் வீரக்களல் சப்திக்க பேரிருவில் ஈமம் பெருங்காட்டில் மிகுந்த இருட்டு பொருந்திய சர்வ சூனிய மயானத்தில் பேயோடும் பேய்க்குட்டங்களோடும் ஆரழல்வாய் நீ ஆடும நிறைந்த அக்னி இடத்து நீ தாண்டவன் செய்யும் அவ்விடத்துக்கு குழலார் கோல் வளைய கூந்தல் பொருந்திய அழகிய வளையலை அணிந்த உமாதேவியாரை சிறுபுறத்து பாகத்து சிறிய பக்கத்திலே இடத்தில் எழிலாக வைத்து அழகு பொருந்தும்படி வைத்துக்கொண்டு சிவபெருமானே நீ பேயோடு இரவில் ஆடும்போது பார்வதி தேவியை அழைத்து கொண்டு போக வேண்டாமாம், பயந்து விடுவாள் என்று கூட்டி உரைக்கவும். கோல்வளை என்பது 2ஆம் வேற்றுமை பிரவித்து பிறந்த அன்மளித்தொகை. அதுல போட்ட அந்த முதுகண்டது பிள்ளை. ஏனெண்டா சிறிய புறத்து பாகத்து அந்த புறத்து பாகத்து தான் சிறிய பக்கத்தின் இடத்திலே அவை அதுக்கு தான் இந்த முதுகண்டு போட்டுக்கணும். சிறிய முதுகண்டு அதுல பிள்ளையா போட்டுட்டு சும்மா இயற்கை தமிழ்ல தந்துட்டினமா. சரி தொடருவா. எனக்கு கேரின் வடிவா படிங்க. ஆறு தேவா நீர்தான் நான் தான் படிச்சுக்கிட்டு சீரார்ந்த கொன்ற மலர் தலைப்பச்சேனுளவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் போரார்ந்த நான் பம்பு கொண்ட சைத்த நம்மீசன் பொன்முடிதான் காண்பார்க்கு செவ்வேயோர்கார் சிறப்பு நிரம்பிய கொன்றை பூவானது தளதளவென்று மலர்ந்து விளங்க வானுலகத்தில் ஓடி நீர் நிரம்பிய பெரியாராகிய கங்கையானது வெள்ளமாக இங்கே தங்கியிருக்க போர் செய்யும் இயல்பு நிறைந்த கயிற்றை போன்ற பாம்பை கொண்டு கட்டிய நம் ஈசனாகிய இது நான் வாய்ச்சிட்டேன். நீர் தான் பாட்ட வாசிக்க போய்க்கலதான் நீர். இப்ப நானா காருருவ கண்டத்தம் கண்ணுதலே எங்கொழிந்தாய் ஒருருவாய் நின்னோடு ஒளி தருவான் நீர் உருவ மேகத்தால் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு. தெளிவுரை மேகத்தை போன்ற நிறத்தையுடைய திருக்களத்தையும் நெற்றியில் கண்ணையுடைய எம்பெருமானே ஒரே வடிவமாக நின்னோடு எங்கும் உலவுகின்ற நீரையுடைய அழகிய மேகத்தினால் செய்து அமைத்தால் போன்ற திருமேனியை உடையவனும் நின்னுடைய இடப்பாகத்தில் இணைந்திருப்பவனுமாகிய திருமால் பழங்காலத்தில் நின்னை காண முடியாமல் எங்கே மறைந்தாய். அதுதான் இப்ப வருது பாருங்க. அவரையும் வருது இப்பவையும் வருது. வேறு ஒன்றும் உண்டு நல்நாக்கா. வேறு ஒன்று உண்டு. பண்டமர்
அமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு கண்டங்கர்த்தவும் அன்றியே உண்டு பணியுறுவார் செஞ்சடமேல் பால்மதியினுள்ளே மணி மறுவாய் தோன்றும் வடு. தெளிவுற பழங்காலத்து தேவர்கள் அமுதம் வேண்டுமென்று கடந்த போது அவர்கள் அஞ்சும்படி வாக்கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சத்தை உண்டு இறைவனுடைய கண்டம் கர்த்த நிறத்தை அடைந்ததும் அல்லாமல் பாம்புகள் இருக்கும் நீண்ட செம்மியான சடையின் மேல் பாலை போல வெளுப்பான சந்திரனுக்குள்ளே நீ மணியின் நிறத்தை பெற்ற மறுவென்ற வடிவில் தோன்றும் வடுவும் உண்டு. நிலாச்சூடும் காரணம் வடுவன்று எனக் கருதி நீ மதித்தீயாயில் சுடுவன் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவன் புலலால் தலைவீனுள் ஊன்புறம் பேசிக் கேட்டோம் நிலாத்தலையில் சூடுவாய் நீ. சுட்ட வெண்மையான திருநீற்றின் நிறத்தையுடைய திருமேனி பெருமானே, உயிரின்றி பட்டுப்போன புலால் நாற்றம் கமலும் கபாலத்தினுள் பிச்சை உணவை பெறுவதை பழியன்று என எண்ணி நீ அதை சிறப்பாக எண்ணினையாயினும் மற்றவர்கள் புறத்தே பழி கூறுவதை கேட்டோம். நிலாவையுடைய சந்திரனை நீ தலையில் சூடிக்கொண்டிருக்கின்றாய், நீ அதன் காரணத்தை சொல். அவருக்கு இன்னும் அவங்க காரணம் தெரியும் இல்லையா? அவன் அம்மா அம்மான்னு அதான் அம்மா மாதிரிதான் இப்ப பிள்ளைய பேசுற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறான். இல்ல அவ என்னண்டா இப்ப சந்திரனை அந்த பாம்பு விழுங்கிடும், அது குழந்தை வளருது, எத்தனையெல்லாம் சொல்றா. வலுக்கவன நீ என்ன செய்ய போற, உனக்கு நோகே இல்லையோ, உனக்கு எரியே இல்லையோ, அப்படிதான். நிலவை அணிதல் மண்டையோட்டில் பலியேற்றுண்டதற்கு ஒரு கழுவாய் போல உள்ளதென்று கற்பனை செய்தபடி. அதுதான் எனக்கு கூட அற்புதத்தில் அது நல்லா பிடிச்சிருக்குது. நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழிய செல் கண்டாய் தூய மடவரலார் வந்து பலியிடார் அஞ்சி விடரவம் மேலாடமிக்கு. இறைவனே, நீ உலகமெல்லாம் தெரிந்து பிச்சை எடுத்தாலும் குற்றமில்லை. ஆவரணமாக பூண்டிருக்கு நின்னுடைய தீங்க பயக்கும் கெட்ட பாம்பு ஒளிந்து நீக்க போ. ஏனென்றால் உனக்கு பிச்சை இடும் தூய மனமுள்ள பெண்கள் விட பொருந்திய பாம்பு உண்மையிலே ஆட, அதை கண்டு அஞ்சி உன் அருகில் வந்து பிச்சை போட மாட்டார்கள். பாம்பாகி அணிய நீக்கிவிட்டு செல். அவருக்கு பாம்பு லோகமே உண்டு இருக்குது. பிறகுவே என்னடா மகனில கவனம் கடையும் குழலும் மிக்க முழங்கெரியும் வீங்கிய பொங்கிருளும் ஒக்க உடனிருந்தாலொவ்வாறே செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவந்தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு. அந்திச்சவானத்தை போலுள்ள திருமேனியுடைய சிறுமானுடைய செந்நிறமான சடையும் அவனுடைய பொலிவு பெற்ற திருவுருவத்தில் இடப்பாகத்தில் உள்ள அம்பிகையின் பூவை அணிந்த கருங்குழலும் தோற்பிக்கும் இயல்பு மிகவும் அதிகமாக பொங்கி முழங்கும் நெருப்பு கொழுந்து மீதியாக அடர்ந்துள்ள இருளும் ஒருங்கொருங்கே உடன் இருந்தால் எப்படியோ அப்படி ஒத்திராதோ. நேரு திருவிளையாட புராணம் படிக்கிறோம், அதுல வருது அவர் பாம்ப கச்சி அணிஞ்சிருக்கிறாராம். வருகிறே பண்புணரமாட்டேன் நான் நீயே வனித்துக்கான் கண்புணரும் நெற்றிக் கரை கண்டா பெண்புணரும் அவ்வுருவோ மானுருவோ ஆற்றேன்றாய் ஆனேற்றாய் நீரணிவது எவ்வுருவோ நின்னுருவமேல். தெளிவுற கண் சேர்ந்த நெற்றியையும் நஞ்சு கருப்பையுடைய கண்டத்தையும் கொண்ட எம்பெருமானே, இடவ வாகனத்தை உடையானே, உன்னுடைய இயல்பு முழுவதையும் உணரும் ஆற்றல் இல்லாதவள் யான்.
ஆதலால் நீயே என் ஐயன் நீங்க பணித்தருளல் வேண்டும். நின்னுடைய பலவகை திருக்கோலங்களுள் உமாதேவியாகிய பெண்ணின் நல்லாள் சேர்ந்த அந்த திருவுருவமோ திருமாலோடு இணைந்த போது அந்த திருமாலின் பத்தியோ ஒவ்வுருவம் திருநீற்று அணிவது. உருவத்துல பொன்மலை மேலாய மேகங்கள் கூடியோர் பொன்விலங்கல் போலாம் மொழி புதைத்தால் ஒவ்வாதே மாலாய கை மாமதக்களிட்டு கருருவை போர்த்தா போது அம்மான் திருமேனி அன்று மயக்கமே தன் உருவமாக வந்து துதிக்கையுடைய விலங்காக மதம் மிகுந்த யானையாக வந்த கஜாசுடனை சங்காரம் செய்து அந்த யானையின் கரிய தோலை அந்த பழங்காலத்தில் இறைவன் போர்த்து கொண்ட போது அவன் திருமேனி மேலே படர்ந்த கரிய மேகங்கள் ஒன்றாக கூடி ஒரு பொன்மலையில் வீசிய மிக்க ஒளியை மறைத்தால் அமையும் காட்சியை ஒத்திருக்கின்றது. ஒத்திருக்காதோ அவர் வந்து அவற்றை விலங்கையும் போட்டிருக்கு, அவற்றை தோலை போட்டு யானையின் தோலை போட்டிருக்கிறார் சிவந்த மேனியில. அதுக்கு சொல்றான் அது என்னண்டா யானை தோலை கன நேரம் போத்திருந்தா அது நஞ்சாம், ஆக்களை கொண்டுடும். அதுக்குதான் உமாதேவியார் பயந்து நடுங்கினது. அவ பயத்தில இல்ல, அவருக்கு ஏதாவது நடந்துடும். அந்த அந்த அவர் உடனே கலட்டிட்டார் தானே, பிடிச்சு போத்துட்டு. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுருவம் காண்கிலேன் என்றும் தான் எவ்வுருவோன் உம்பிரான் என்பார்க்கு என் குறைக்கேன் எவ்வுருவோன் இன்னுருவமேது. எம்பெருமானே, உன்னை வழிபடத் தொடங்கி அந்த காலத்திலும் உன்னுடைய இயல்பான திருவுருவத்தை காணாமலே உனக்கு அடிமையானேன். உன்னுடைய திருவருளால் உன் அருள் அனுபவத்தை பெற்று நிற்கும் இப்போதும் உன் திருவுருவத்தை நான் காணவில்லை. உம்முடைய கடவுள் என்றைக்கும் எந்த உருவத்தை உடையவன் என்று கேட்கிறவர்களுக்கு நான் எந்த விடைய சொல்வேன்? எந்த உருவத்தை விழுந்தது அவருக்கு உருவத்தை காட்ட இல்ல. வேட வடிவம் வேட வடிவம் ஏதொக்கும் ஏதொவ்வாது ஏதாகும் ஏதாகாது ஏதொக்கும் என்பதனை யார் அறிவார். உதப்பால் வில்வேடனாகி விசயனோடேற்ற நாள் வல்வேடன் ஆன வடிவு. தெளிவுரை பழங்காலத்தில் வில்லை கையிலேந்திய வீடனாக வந்து விசயனோடு எதிர்த்து போரிட்ட காலத்தில் வலிமையுடைய வேடத்தை உடையவனான அந்த இறைவன் வடிவத்திற்கு எது ஒப்பாகும், எது ஒவ்வாது, எது சொல்லத்தகும், எது சொல்லத்தகாது, எது உபமானமாக என்பதை யார் அறிவார்கள்? திங்கள் நிலா வடிவுடைய செங்கதிற்கு மாறாய்ப்பகலே நெடுதுலவி நின்றறிக்கும் கொல்லோ வடியுலகு சொன்ன முடிவு ஒன்றில்லாத சோதியாய் சொல்லாயால் நின் முடி மேல் திங்கள் நிலா. தெளிவுரை புதுமை சேர்ந்த சொல்லுக்கு முடிவு ஒன்றும் இல்லாத சோதியாக நிற்கும் எம்பெருமானே, நின்னுடைய திருமுடியின் மேல் உள்ள திங்களின் ஒளியானது வடிவழகுடைய செந்நிறமுள்ள சூரியனுக்கு எதிராக பகலில் நீண்டு உலவி நின்று ஒளி வீசுமா? இதை சொல்வாயாக. நீ திரியும் பாம்பு நீல இலங்கு நிலா இலங்கு வெண்மதியை நேடிக் கொள்வான் போல் உலாவி ஒளிதருமா கொல்லோ. நிலாவிருந்த சக்கரவானமே ஒக்கும் திருமுடிக்கே புக்கரவம் காலையே போன்று. பாம்பானது நிலாயிருந்த அந்த சிவப்பான அந்திவானத்தை ஒதுத்து விளங்கும் சிவபெருமானுடைய அழகிய முடியிலே புகுந்து நிலா விளங்குகின்ற வெண்ணிறமுள்ள சந்திரனை காலை நேரத்தில் தேடுவதை போன்று அதை தேடி பற்றி கொள்வதை போல உலவி திரியும் வண்ணமோ.
காலை முதலிரவு வரை காலையே போன்றிலங்கும் மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீறு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குரிலே போலும் இடறு. சிவேருமானியாகிய அவனுக்கு உதயவேளையாகிய கால நேரத்தைப் போல சிவப்பாக திருமேனி விளங்கும். கடும் பகலாகிய நண்பகல் வேளையைப் போல அவன் திருமேனியில் அணிந்த வெண்மையான திருநீறு விளங்கும். மாலை நேரத்தில் வானந்தாங்கும் சிவப்பு உருவம் போல அவன் சடையின் தொகுதி போன்றும் மிக்க இருளைப் போல அவனுடைய நீலகண்டம் தோன்றும். அதானே அவன் பொன் திருமேனி பொன்மலை என்றும் வெள்ளை திருநீர் அணிந்த மேனி கைலாயமலை. இந்த வெண் திருநீர் மேலை காலத்தில் உள்ள நஞ்சு அல்ல, கைலாய மலை விடியவில காலையில வெயில் இருக்கேக்க பொன்மலை போல இருக்குமா. பிறகு பனியால மூடுபட்டு இருக்கேக்கல்ல வெள்ளி அதுன்றமா. அது மாதிரிதான் இதையும் சொல்றேன். களத்தில் உள்ள நஞ்சு மிடற்றில் விடமுடையீர் உம்மிடற்றை நக்கி மிடற்றில் விடங்கொண்டவாரோ மிடற்றகத்து மைத்தாம் இருள் போலும் வண்ணம் கரிதாலோ பைத்தாடும் நும் மார்பிற்பாம்பு. தெளிவுரை. திருக்களத்தில் ஆலகால நஞ்சையுடைய எம்பெருமானி உம்முடைய திருமார்பில் படமெடுத்தாடும் பாம்பு தன் களத்தில் கரிமை பொருந்திய இருள் போல நிறம் கரியதாக இருக்கிறது. அது உம்முடைய திருக்களத்தை நக்கி அங்குள்ள விடத்தை தன் களத்திலும் கொண்ட வண்ணமோ இது. ஐயோ கடவுளே. நக்குதான். இறைவன் என்னும் மலை பாம்பும் மதியும் மடமானும் பாய்புலியும் தாய் பயின்று தாளருவி தாங்குதலாலாம் பொன் உருவடி வில்லொங்கொலி சேர் கண்ணுதலான் போல திருவடியின் மேய சிலம்பு. தெளிவுரை. அணிகளாகிய பாம்பும் சந்திரனும் மென்மையான மானும் பாய்கின்ற புலியும் தாம் அவ்விடத்தில் பலகாலம் இருந்து பயின்று கீழே விழுகின்ற கங்கியாகிய அருவி ஒழுகுவதால் பொன்னான நிறத்தை உடைய திருவுருவத்தில் சிறந்து நிற்கின்ற ஒளியை சேர்ந்தவனும் நெற்றியில் கண்ணே உடையவனுமாகிய சிவருமான் தன்னுடைய அழகிய தெய்வ திருவடிகளால் அன்பர்கள் விரும்பிய மாலையாக உள்ளான். மலையாக உள்ளான். காந்தி அம்மா படிக்கிறீங்களோ? காந்திமதி அம்மா படி. திருமுடியின் கோலம். சரியா. சிலம்படியால் ஊடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செவ்வரத்தம் சேர்த்தி நலம் பெற்று எதிராய சக்கரினும் இக்கோலம் செய்தான் முதிரா மதியான் முடி. முதிராத இளம்பிறை அணிந்த இறைவன் சிலம்பை அணிந்த திருமுடியுடைய அம்பிகையின் ஊடலை தானே போக்குவதற்கு விரும்பி அப்பெருமாட்டியின் சிலம்படியின் மேலுள்ள சிம்பஞ்சு குழம்பை குழம்பை படம் செய்து அழகு பெற்று முன்பு ஒப்பாக உள்ள இக்கோலத்தை திருமுடிக்கு செய்தான். அவலமுண்டோ முடிமேல் கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேற்கொடுமதியோம் கூற்றை படிமேல் குனியவலமா மடிமை கொண்டாட பெற்றோம் இனியவலமுண்டோ மக்கு. தன்னுடைய திருமுடியின் மேல் வளைந்த பிறையை அணிந்தவனும் 3 கண்களை உடையவனும் ஆகிய சேர்மானுடைய பிறப்பிறப்பை நீக்கும் நல்ல அடியை வணங்கி தலையின் மேற்கொண்டு அந்த பலத்தால் ஜமனை ஒரு பொருளாக மதிக்க மாட்டோம். ஏன் அவருக்கு பிறப்பிறப்பு இல்லையே? என்ன சொல்றா? அணிந்தவனும் 3 கண்களை உடையவனும் ஆகிய சேர்மானுடைய பிறப்பிறப்பை நீக்கி நல்ல அடியை வணங்கி தலையின் மேற்கொண்டு பிள்ளை வேண்ட கருத்து வேற ஏதோ இந்த இதாண்டு பாப்பா வெஞ்சால எத்தனையாவது பாட்டுன்னு ஞாபகம் இருக்கும்? 69. 69 அவலமுண்டோ 114வது. ஓ சாரி 112 அப்படி சொல்ல வேண்டாம். அற்புத திருவாந்தாதின் நம்பரை சொல்லுங்க. அவலமுண்டோ 59 69.
அதுக்குள்ள 69 போட்டேன் நாங்கள் குயிக்கா போயிட்டோம். ம். அதை தனியா படிச்சா அப்படி குயிக்கா போயிடுமா? அப்ப 100 முடிப்பேன். உண்டைக்கா அது முடிக்கல. இந்த இல்லை, இப்ப இல்லை. 20க்கு மேல படிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். அது கேட்ட விதம் முடிமேல் முடிமேல் கொடுமதியான் சிரசின் மேல் எடுப்போம். வளைவாகிய சந்திரனை தரித்தவனும் முக்கணான் 3 நேத்திரங்களை உடைய சேர்மானது நல்ல அடிமேல் கொடு நன்மையை செய்கின்ற திருவடியை சிரசில் மேல் கொண்டு கூற்றை மதியம் இமே அங்க வரையல்ல இயமனை ஒரு பொருளாக நினைக்க வேண்டும். படிமேல் பூமியின் மீது குனிய பெற்றோர் முது குனிந்து வெள்ளம் பெற இது சரியா? அது பிள்ளை. என்னென்று கிடக்காதுல அடியோர்களுக்கு தான் இனிமேல் பிறவாய துன்பம் இல்லை, அடியார்களுக்கு தான். அங்க அதை அழிக்கிறதுன்றதும் அதுல வந்துருக்கு. இங்க சிவபெருமானுக்கு உங்கள் ஆய சேர்மானுடைய பிறப்பு சின்னல இது பிள்ளை இல்லையடா, இதுல ஆகிய சிவபெருமான் அவருக்கு குமா போட்டிருக்கணும். அதுல ஒரு குமா வந்தா சரி. புறப்பிறப்பு நீக்கி நல்ல அடியை அவருடைய அடியைத்தான் சிவபெருமான் போடக்கூடாது. சிவபெருமான் உடைய வரக்கூடாது. அதுல அப்படிங்க அதுல ஒரு குமா போட்டீங்கன்னா அவருடைய என்னது பிறப்புறக்கு நல்ல நல்ல அடியை. அப்ப இதுல ஒரு சேர்த்து போட்டிருக்கேன். சேர்த்து போட்டுட்டேன். அப்ப இந்த உலகத்தில் ஒருவரை வணங்குவதற்காக உள்ளோம் அல்லோம் எங்களுக்காகிய அடியரான தன்மையை பெரியோர்கள் கொண்டாடும் பேறு பெற்றோம். இப்போது எமக்கு ஏதேனும் துயரம் உண்டோ? அது நல்லது, அது நல்ல விஷயம். எரியில் ஆடும் இடம் அனு எமக்கு இதுவோ பேராசை என்றும் தவிராது எமக்கொரு நாள் காட்டுதியோ முயந்தாய் அமைக்கவே போந்தெரிவாய்ந்தன்ன புரிசடையாய் பொங்கிரவில் ஏந்தெரி பாய்ந்தாடும் இடம் தந்தையே மற்ற ஒளிகளை அடக்கும் பொருட்டு நெருப்பானது வந்து பறந்தது போல தோன்றும் புரிசடையை சடப்பாரத்தை உடையவனே, எமக்கு இது ஒரு பேராசை, அது எப்போதும் நீங்காமல் இருக்கிறது. இருள் விம்மி ததும்பும் இரவில் குழுந்துகளை தாங்கும் நெருப்பில் திருநடனமாடும் இடத்தை எமக்கு ஒரு நாள் காட்டுவாயோ? இடியிலாடும் இடம். வேறுபாடு தெரியாது. இடப்பால் வானத்து எழுமதியை நீயோர் மடப்பாவை தன்னருகே வைத்தால் இடப்பாகங்கொண்டாள் மலைப்பாவை கூறொன்றும் கண்டிலங்கான் கண்டாயோ முக்கண்ணாய் கண் தெளிவுற 3 கண்களை உடைய எம்பெருமானே, இடப்பகுதிகளை தன்னிடத்தே கொண்ட வானத்தில் தோன்றும் பிறையை நீ ஒப்பற்ற இளமையுடைய சித்திரப்பாவை போன்ற உமாதேவியானின் வாம பாகத்தில் வைத்துக் கொண்டால் அப்போது உன் இடப்பாகத்தை தனக்கு உரியதாக ஆக்கி கொண்ட மலை மடந்தியாகிய பார்வதி தேவியின் கூற்றை சிறிதும் யாம் கண்டிலோம். இதை நீ அறிந்தாயோ? இல்லை எனின் இப்போதாவது எண்ணிப்பார். அதே பக்கத்துல வச்சிருக்கிறது. என் கருத்து கண்டெந்தை என்று ரஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம்பரினும் அது வேண்டேன் துண்டம் சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்குலகமேளினுக்கும் எண்ணாளாயிதன் கருத்து கண்ணாள துண்டமாகச் சேர்ந்ததும் வானிலை ஆட்சி புரிந்ததுமாகிய பிறப்பை திருமுடியில் வைத்துள்ள பெருமானே, 7 உலகங்களுக்கு மேலாக நிற்கும் கண்ணாக உள்ளவனே, உன்னை தரிசித்து எம் தந்தையே என்று உன்னை வணங்கி உன்னுடைய திருத்தொண்டை அடியேன் செய்யாமல் இருப்பேனாயின் அண்டத்தை பெற்றாலும் அந்த பதவியை அடையேன் வேண்டேன். அவன் கருத்து அதான் என் கருத்து என்று அவன் கருத்து. அது இதுவே அடியேனுடைய கருத்து. நினைத்ததை பெரும்பலி கருத்தினால் நீ கருதித்தெல்லாம் உடனே திருத்தலாம் சிக்கன நான் சொன்னேன் பருத்தரங்க வெள்ள நீரேற்றான் அடிக்கமலன் நீ விரும்பி உள்ளமே எப்போது மோது என் நெஞ்சமே, நீ உன் கருத்துக்குள்ளே எதனை வேண்டுமென்று கருதுகிறாயோ அதனை எல்லாம் உடனே பெற்று நுகரலாம்.
இதை உறுதியாக நான் சொன்னேன். அதற்கு இதுதான் வழி. பெரிய அலைகடலையுடையதாய் வெள்ளமாக பறந்து வந்த கங்கை நீரை அடக்கி தன் பாரத்தில் ஏற்றுக்கொண்ட சுயர்மானுடைய திருவடி தாமரையை நீ விரும்பி எப்போதும் அவன் திருநாமத்தையும் புகழையும் ஓதிக்கொண்டு இரு. கபாலக்கலம் ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்தட்ட ஏதும் நிறைந்ததில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாது இடும்பனியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்கலம். தெளிவுரை. இடம் நிரம்ப உள்ளதும் இறைவன் திருக்கரத்தில் உள்ளதுமாகிய பிரம கபாலமாகிய பிச்சை பாத்திரமானது அலைப்பெருக்கையுடைய ஆழமான கடல்கள் எத்துணையை பெய்து இட சிறிதும் நிறைவு பெறவில்லை என்று சொல்கிறார்கள். துணையை பெய்து. ஆனால் ஒன்றுமறியாத பேதர்களாகிய தாருகாவனத்து முனிவரின் மனைவிமார் பிச்சை பாத்திரத்தின் அளவையும் புறவற்றையும் எண்ணாமல் இட்ட பிச்சையால் நினைந்தவாறு என்ன விரும்பும். சடையும் விசும்பும் கலங்கு புலற்கண்ணையூடாடலாலும் இலங்கு மதியங்களாலும் தலங்கொள் பரிசுடையான் நீள்முடிமேல் பாம்பியங்களாலும் விரிசடியாம் காணில் விசும்போ. தெளிவுரை. பல நலங்களை கொண்ட தன்மையுடைய இறைவனுடைய நீண்ட திருமுடியின் மேல் கலங்கிய புனலையுடைய ஆகாச கங்கை ஊடே அசைவதாலும் விளங்கும் பிறையானது இயங்குவதாலும் பாம்புகள் உலாவுவதாலும் அவனுடைய விரிந்த சடியை யான் காணும் போது வானமாக தோற்றமளிக்கிறது. திருவடிக்கு வந்த தீங்கு விசும்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து பசும் பொன்மணி மகுடம் தேப்ப முசிந்தெங்கும் மெந்தாய் தளம்பேறியே பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போலடி. எங்கள் தந்தையே, வானத்தில் வாழும் நியமத்தை உடைய தேவர்கள் கீழே விழுந்து தம்முடைய தூய பொன்னும் மணியும் கொண்டு சமைத்த கீரிடங்களை படியும்படி தேய்ப்பதனால் உன்னுடைய அழகிய தாமரையைப் போல தோற்றமளிக்கும் திருவடிகள் நலிவு பெற்று எங்கும் தளம்பு ஏறி காண்பதற்கு அழகற்றனவாக இருக்கின்றனவே. இது என்னென்றால் இதுல என்னன்னு சொன்னால் இந்த தேவர்கள் திருமால் பிரமன் எல்லாருமாம் அவற்ற கால அது அம்மனிட இது கேள்வி கேட்டது ஒரு ஆள். அந்த ஒரு அம்மன் பாட்டு ஒன்றுல பார்த்தேன். என்னன்னு சொன்னால் அந்த சிவருமாண்ட திருவடியில இவையெல்லாம் பிரமன் விஷ்ணு தேவர்கள் அந்த இது வச்சிருக்கேன் தானே கிரீடம். அந்த கிரீடத்தை அணிஞ்சோன்னா அவை எந்த நேரமும் அவன் இந்த கிரீடத்தை வணங்குவினமா. அந்த கிரீடத்தால சிவருமாண்ட காலை வணங்குவேனமா. அப்ப அந்த கிரீடம் காலில கீறும் கண்டிப்பா பயப்படுறான். அதான் அது முதல்ல ஒரு பாட்டுல வந்திருக்க வேணுமேனோ இதுல அம்மன் பாட்டுல அதாவது அதை பத்தி முடிஞ்சதோ தானா தழும்பு ஏறி காண்றது அறிந்து ஆடும் அடிவேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடிவேரின் மாமுகடு பேரும் கடகம் மறிந்தாடுகை வேரில் வான் திசைகள் வேறும் மறிந்தாடும் ஆற்றாது வரங்கு. சுவாமி, நீங்கள் தாண்டவம் பிரியும் போது உங்கள் திருவடி வேகமாக பெயர்ந்து கதி மிதித்தால் கீழே உள்ள பாதாள உலக நிலவே. தேவரீர் திருமுடி பெயர்த்து வேகமாக ஆடினால் பெரிய வானத்து ருச்சியில் அது முட்டி அந்த வானம் பெயர்ந்து விடும். வளைகள் மாறி மாறி ஆடும் திருக்கரங்களை வீசி ஆடினால் பெரிய திசைகளை தம் நிலையிலும் குலைந்து மாறிவிடும். ஆக வெற்றி எல்லாம் வறந்து நடனம் இந்த சிறிய நடனம் எனக்கு தேவை. இவ்வளவு கவலைப்படுற மகன் இல்ல அவருக்கு இல்ல மகனுக்கு இல்ல. அவன் பாதாளம் பெயர்ந்து விடும் வானம் ஆண்டு விடும் மட்டும் இல்ல கவலைப்படுற அவரிலும் பாக்க. கவனமே ஆடாம். இந்த இடம் சின்னதா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அரங்கமாய் பேக்காட்டில் ஆடுவான் வானா இறங்குமோ உயிர்க்கும் ஏழாய் இறங்குமேல் என்னாக வையான் தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பெண்ணாள் இறந்தாள் பணிந்து. தெளிவிரை. அறிவற்ற நெஞ்சமே,
பேய்களுடைய சுடுகாட்டில் அதையே அரங்கமாக கொண்டு நடமிடும் சிவருமான் தராதரம் பாராமல் எல்லா உயிர்களுக்கும் வானா இறங்குவானோ மாட்டான். அவனை பலகாலம் வணங்கி வழிபட்டு விண்ணப்பித்துக் கொண்டால் இறங்குவான். அவ்வாறு இறங்குவானாயின் அவன் நம்மை எந்த பதவியில் உள்ளவராகத்தான் வைக்க மாட்டான், இந்த உலகத்தை தான் வழங்கி காப்பாற்ற மாட்டான். அப்படி சொல்லிட்டு இப்படின்னு சொல்றான். அடியவர்களின் பெருமிதம். பணிந்தும் படர் சடியான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தொன்றும் எந்தையாற்கு ஆட்செய்ய பெற்ற இதுகொலோ சிந்தையாற்கு உள்ள செருக்கு. தெளிவுரை. படர்ந்த சடையை உடையவன் பாதங்களை பணிந்தும் பிறகு அந்த திருவடிகளை அலரும் பருவத்துள்ள மலர்களால் அலங்கரித்தும் அப்பால் அவ்வாறு அலங்கரித்த அன்பர்களை ஏத்துவதே நல்ல நெறியென்று பணிந்து நின்றோம். அப்பால் என்றும் பிறழாமல் எம் தந்தையாராகிய சிவருமானுக்கு ஆளாகி தொண்டு செய்ய பெற்றோம். அவ்வாறு பெற்ற இந்த நிலைதானோ எம்முடைய சிந்தியாருக்கு உள்ள செருக்கு காரணம். திருவடியின் ஆற்றல். செருக்கினால் பெற்ற இத்தனையோ துண்டோள் அரக்கனையும் முன்னொன்று அடர்த்த திருத்தக்க மாலையனும் எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா இதுல ஒருக்கா நில்லுமாண்டு அடர்த்த திருத்தக்கவில நிக்கல் திருத்தக்க மாலையனும் காணாது அரட்டி மகிழ்ந்தேத்த காலனையும் வென்றுடைத்த கால். பாருங்க, இந்த பாட்டுல வடிவம் அமைஞ்சிருக்கு என்னவென்று சொன்னால், செருக்கினால் வெட்படுத்த எத்தனையோ தின்தோள் அரக்கனையும் ராவணன் செருக்கினால் வெட்படுக்கிறது மேல எத்தனையோ தின்தோள் அரக்கனையும் முன்னின்று அடர்த்த அவர் நின்று அடர்த்தினவர் திருத்தக்க மாலையனும் காணாது மாலவயனும் காண. அப்படி நீங்கள் நெச்சு படிச்சுட்டு போய்க்கல கருத்து அப்படியே வந்துடும். அரட்டி மகிழ்ந்தேத்த காலனையும் வென்றுதைத்த கால். நீ படிங்க இல்ல, அது அப்படி படிக்கக்குள்ள விளங்குவங்க கருத்தை உணர்ந்து படிக்க வேணும். அதான் அந்த இதுல திருவினால் தகுதி பெற்ற திருமாலம் அயனும் காணாமல் அரட்டி பின்பு இறைவன் அருள் செய்தனால் மகிழ்ந்து துதிபாட யாராலும் வெல்லற்கரிய காலனையும் உதைத்து வந்த திருவடிகள் நம்மை விட வலியவர் இல்லை என்ற கர்வத்தால் கைலாச மலையை தூக்கிய பல திண்ணிய தோளை உடைய அரக்கனாகிய ராவணனையும் முன்னே நின்று அழுத்தின. அடியார்களின் நிலை. காலனையும் வென்றோம் கடுநரகங் கைகளன்றோம் மேலை இருவினையும் வேறறுத்தோம் கோல அரணார் அவிழ்ந்தளிய வெந்தியம் பெய்தான் சரணாரவிந்தங்கள் சார்ந்து. பார்ப்பதற்கு அழகாயிருந்த கோட்டைகளாகிய திரிபுரங்களையுடைய அசுரர்கள் தம் ஊக்கங்குலைந்து இறங்கும்படியாக அந்த புறங்களை வெவ்விய தீயை கக்கும் ஓர் அம்பினால் எய்து அளித்த சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றாக பற்றி யாம் கால ஜபம் பெற்றோம். கடுமையான நரக அனுபவத்தினின்றும் விலகி நின்றோம். முன்புள்ள சஞ்சித வினையையும் இப்போது சேரும் ஆகாமிய வினையையும் வேரோடு அறுத்து விட்டோம். இருவினையும் வேர் அறுத்தோம். சாந்தாட்கு பொற்கொழுந்தே ஒத்திலங்கி சாராது பேரந்தார்க்கு சாந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்திலங்கி சாராது பேரந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியதாம் தேர்ந்துணரில் தாழ் சுடரோன் செங்கதிரும் சாயும் தழல் வண்ணன் வீழ் சடைய என்றுரைக்கும் மின் பொருந்தி உணர்ந்தால் கிரணங்கள் தங்கும் சூரியனுடைய சிவந்த கதிர்களும் மழுங்கி சாய்வதற்குரிய தழல் போன்ற வண்ணமுடைய சிவபெருமான் தொங்கும் சடை என்று சொல்லும் மின்னல்கள் ஆனவை.
அவ்வளவு சொல்லியிருக்க ஒரு ம். சடைக்கு. ம். இறைவனை அணுகி அன்பு செய்வர்களுக்கு பொன்னின் கொழுந்தை போல தோன்றி அவ்வாறு அவனை சாராமல் விலகி செல்பவர்களுக்கு நெருப்பு கொடியின் தன்மையை உடையனவாகும். அவற்றை திருச்சடை பற்றி சொல்லி ம். 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 2 குன்றுகள் மின்போலும் செஞ்சடியான் மாலோடும் மீண்டி சென்றால் என்போலும் காண்பார்க்கு என்றிரேல் தன்போலும் என்றிலேன் தன்போலும் பொற்குன்றும் நீலமணிக்குன்றும் தாமுடனே நிற்கின்ற போலும் நடிது. தெளிவுரை. மின்னலை போன்ற செம்மையுடைய சடையை உடைய சிவபெருமான் திருமாலோடு பிரிந்து நில்லாமல் மீண்டு ஒன்று இணைந்து நின்றால் அந்த கோலம் தரிசிப்பதற்கு எதை போல இருக்கும் என்று கேட்பீர்களானால் சிவபிரானை போன்றுள்ள பொன் மாலையும் உங்களுக்கு மேலையில கோவம் நெடுக மேலைய மாலை என்று வாசிக்கும் பொன்மலையும் நீலமணி குன்றும் உடன் ஒன்றி உயர்ந்து நிற்கின்றதை போல இருக்கும். 3 கண்கள் நெடிதாய பொங்கெரியும் தன்மதியும் நேரே கடிதாம் கடுஞ்சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலும் வெந்தி நெல்லழிய கண்டாலும் முக்கண்ணான்கண் கொடுமையுண்டாக மற்றவர்களினின்றும் பிரிந்து சென்ற பகைவர்களாக இருந்த திரிபுரத் தலைவர்களுடைய 3 மதில்களும் வெண்மையான தீயினால் அழியும்படி பார்த்து அவை அழிந்து பிறகு மகிழ்ந்து முக்கண்களாகிய சிவபெருமானுடைய கண்கள் உயர்ந்ததாகிய கொழுந்துவிடும் தீயையும் குளிர்ச்சியையும் உடைய சந்திரனையும் நேரே கடுமையாக உள்ள வெய்ய கதிரவனையும் போல இருக்கும். தரிசனத்தால் பெரும் இன்பம். கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் பின்னோன் ஏரியாடி என்றென்றும் இன்புருவன் கொள்ளோ பெரியானை காண பெறின். எல்லாரிலும் பெரியவனாய் சிவபெருமானை தரிசிக்கும் பெறு பெற்றால் அவனை என் கண்ணின் நிரம்பும்படியாக பார்த்தும் என் கைகள் நிரம்ப கும்பிட்டும் மனன் நிரம்பும்படியாக அவனை பற்றிய எண்ணங்களை எண்ணியும் மகாதேவனே எரியாடியே என்று பலகால் சொல்லியும் இன்பம் அடைவேன். வேறு நிலையே வேண்டாம். பெறினும் பிரிதியாதும் வேண்டேன் பெறினும் பிரிதியாதும் வேண்டேன் நமக்கீது உறினும் உறாதொழியுமேனும் சிறிதுணர்த்தி மற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்தின் ஒன்றாய நாம். இயல்பான 2 கண்களோடு மற்றொரு கண்ணை சில சமயங்களில் சிறிதளவு உணரச் செய்து தன் நெற்றியின் மேல் வைத்துள்ள சிவபெருமானுடைய பேயாகிய நல்ல கணத்தில் ஒரு பேயாகிய நாம் இந்த நிலையை எப்போதும் தங்கினாலும் தங்காமல் போய்விட்டாலும் இதனிலும் சிறந்ததென்று பிறர் சொல்லும் பிற நிலை எதனையும் வேண்டும். எப்படியாடும் நாம் மாலை சூடியும் நம்மீசன் பொன்னடிக்கே பூமாலை கொண்டு புனந்தன்பாய் நாமோர் அறிவினையே பற்றினாலே எற்றே தடுமே அறிவினையே என்னும் இருள். தெளிவுரை. என்னுடைய நெஞ்சமே நாம் நமக்கு உறவாகிய சிவபெருமானுடைய பொன்வண்ண திருவடிகளுக்கே நாவினால் அன்பால் பாமாலை சூடியும் பூமாலையை கொண்டு அலங்கரித்தும் அவனை நினைக்கும் அறிவினையே பற்றி வாழ்ந்தால் பிறரை மோதி துன்புறும் தீவினையாகிய இருள் நம்மை எவ்வாறு எதற்காக வந்து ஆடும் ஆடும் என பிரித்து பொருள் கொள்ள. கண்டத்து ஒளி இருளின் உருவென்கோ மாமேகமென்கோ மருளன் மணி நீலமென்கோ அருளமக்கு நன்றுடையாய் நெஞ்சடை மேல் நக்கிலங்கு வெண்மதியம் ஒன்றுடையாய் கண்டத்து. இதுல இருளன்றது ஆணவம், மருளன்றது மயக்கம், அருளன்றது இறைவன் திருவர்.
நல்லவற்றை எல்லாம் உடையவனே, செந்நிறம் படைத்த சடையின் மேல் ஒளிவிட்டு விளங்கும்படி வெண்ணிறம் பெற்ற ஒன்றை உடையவனே, உன்னுடைய திருக்கழுத்தில் நஞ்சினால் உண்டான ஒளியை இருளின் உருவம் என்று சொல்வேனா? கரிய மேகம் என்று சொல்வேனா? மயக்கமின்றி தெளிவாக எண்ணம் தெரியும் நீலமணி போன்று வண்ணம் தெரியும் குஞ்சு. மயக்கமின்றி தெளிவாக வண்ணம் தெரியும். வண்ணம் தெரியும் நீலமணி என்று சொல்லட்டுமா? எது சரி என்பதை நீயே நமக்கு சொல்லி அருள வேண்டும். வாயும் கண்டமும் ஒளி விழிவன் மதனை ஒன்பொடியா நோக்கித் தெளிவுள்ள சிந்தையினையில் சேர்வாய் ஒளி நெஞ்சம் உண்டவாய் அகதிருப்ப உன்னுடைய கண்டமிருள் கொண்டவாறு என் இதனை கூறு. எம்பெருமானே, ஒளியுடைய கரும்பு வில்லை உடைய வெண்மையான மன்மதனை சாம்பலாகும்படி திருவிழியால் பார்த்து ஞானத்தினால் தெளிவு பெற்ற அன்பர்களின் சித்தத்தில் தங்கி வடிவத்தை காட்டும் ஐயனே, ஒளியுடைய ஆழகாலவிடத்தை உண்டவாய் தன் நிறம் மாறாமல் இருக்க உன்னுடைய திருக்கழுத்து மட்டும் கரிய நிறத்தை அடைந்த வண்ணமேன், இது எனக்கு தெளிவாக சொல்வாயாக. கங்கை பெருகினாள். கூறமக்கி இது எந்தாய் குளிர் சடையை மீது அழித்திட்டு ஏற மிக பெருகின் என் செய்தி சேரி விழித்தூரும் வாளரவும் வெண்மதியும் ஈத்து தெளித்தோடும் கங்கை திரை தெளிவு. என் அப்பனே, இந்த கேள்வியை விடுக்கும் எமக்கு விடைய சொல். சீறி கோபத்தோடு விழித்து ஊர்ந்து செல்லும் ஒளியை உடைய பாம்பையும் வெண்மையான பிறையையும் இழுத்துக்கொண்டு ஒலித்து ஓடும் கங்கையில் அலைகள் தாம் தங்கியிருக்கும் என்னுடைய குளிர்ந்த சடையை மேலே அவிழ்த்து விட்டு வெள்ளம் ஏறும்படியாக மிக பெருகினால் நீ என்ன செய்வாய்? அப்பனே, புறங்கூறுவது ஏன்? திரைமருவு செஞ்சடியான் செவடிக்கே ஆளாய் உரமருவு யாமுணந்தோம் கண்டீர் தெரிமினோ இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறனுரைப்பது என் தெளிவுரை. உலகியல் ஈடுபட்டு எம்மை பற்றி பழி கூறுவார்களே. கங்கை பொருந்திய செம்மியான சடைய உடைய சிவருமானுடைய செம்மியான திருவடிக்கே ஆளாகி அவனை பற்றிய உரைகளையே உரைத்து அவனை யாம் உணர்ந்தோம், இதை பாருங்கள், இந்த நிலையை அறிந்து கொள்ளுங்கள். இகலோக வாழ்வுக்கும் அடுத்த வாழ்வுக்கும் உரிய எல்லா நலங்களும் அமைய பெற்றோம். அப்படி இருக்க எம்மை புறத்தே நின்று பழி கூறுவது ஏன்? எம்மையுடைய என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையானும் பொன்னை செம்பொன்னை தன்னையுடையானும் பொன்னை சுருளாகச் செய்தனைய தூச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்தவன் என்னை உடைமையாக உடைய சுவாமியும் தானே தனித்தலைவனாக நின்றவனும் தன்னையே தான் அறியாத இயல்ப உள்ளவனும் செம்பொன்னை சுருளாகச் செய்தாற் போன்ற தூய சடையனாகிய தேர்களுக்கு அருள் உண்டாக்கும்படியாக அந்த சிவபெருமான் உள்ளான் என்க. உடையானும் நின்றானும் தன்மையானும் சடையான் அவன் என்று முடிக்க. அன்பாய் விரும்பு அவன் கண்டாய் வானோர் பிரானாவானென்றும் அவன் கண்டாய் அம்பவள வண்ணன் அவன் கண்டாய் மைத்தமர்ந்த கண்டத்தான் மற்றவன் பால் நெஞ்சே மெய்த்தமர்ந்தன் பாய் நீ விரும்பு. என்னுடைய நல்ல நெஞ்சமே, சிவபெருமானே, எல்லா காலத்தும் வானோர்களுக்கு தலைவனாய் அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்கும் பரம உபகாரியாக இருப்பவன், இதனை நீ தெரிந்து கொள். அவனே அழகிய பவள வண்ண திருமேனியை உடையவன், இதை அறிந்து கொள்.
அவனே மைநிறம் பெற்று பொருந்திய திருக்கழுத்தை உடையவன். இதனை நீ உணர்ந்து கொள். அவனிடம் உண்மையாக தங்கி அன்பாயிருந்து அவனை விரும்புவாயா? இணைப்புக்கு காரணம். உம் விரும்பினால் நீ விரியகில்லாயோ, வேறாயிருப்பிடமன்றில்லையோ, என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சுபோல் மால் விடையாய் நின் பிரிந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் அவள். தெளிவுரை. மேகம் போன்ற நிறத்தையுடைய திருமாலை விடையாக கொண்டவளே, கொண்டவன் என்று வந்திருக்கணும். நீ பார்வதியிடம் கொண்ட பெருங்காதலால் அவளை பிரிமாற்றல் இல்லாதவனாக இருக்கிறையோ, அன்றி உன்னை விட்டு வேறாக இருக்கும் இடம் பொருது அவளுக்கு இல்லையோ? என்ன காரணம்? அந்த பார்வதி உன்னை பிரிந்து வேறாக இருக்க அஞ்சுவாளோ? இதை எனக்கு சொல்வாயாக. அன்பு மிக்கவர் யார்? அவளோர் குலமங்கை பாகத்தகலால் இவளோர் சலமகளும் ஈதே தவள நீறு என்பு அணிவீரென்றும் பிரிந்தறியீர். இவருள் அன்பு அணியார் சொல்லுமின் இங்கு ஆர். தெளிவுரை. வெண்மையான திருநீற்றையும் எலும்பையும் அணிவின் பெருமானே, அங்கே இருக்க ஒப்பற்ற அவள் நல்ல குலத்தில் தோன்றிய மங்கே ஆகிய பார்வதி. இங்கே இருக்கும் இந்த நீர் வடிவத்தில் உள்ள கங்கா தேவியும் இந்த திருமுடியில் இருக்கிறாள். இந்த இரண்டு தேவிமாரையும் நீர் என்றும் பிரிந்தறிய மாட்டீர். இவ்வாறு உம்மோடு ஒட்டி நிற்கும் இந்த இரு தேவிமார்களுக்குள் உம்முடைய அன்புக்கு அணிமையை உடைய நெருக்கமானவர் யார்? இதை யானாக தெரிந்து கொள்ள முடியவில்லை, நீரே சொல்லும். ரெண்டு பேருக்கும் பாடிஞ்சு பாருங்க. அவளோர் குலமங்கை பாகத்தகலாள், அவளோர் குலமங்கை பாகத்தகலாள். அவளோர் குலமங்கை பாகத்தை விட அவ பக்கத்தில் இருப்பாள். இவளோர் சிலமகளும் அப்படியேதான் இருக்கிறார். நல்ல வடிவா எழுதி இருக்கிறான். அன்பு அணிவீர் என்றும் பிறந்தி ஒன்றும் பிறக்கல, அவர் பிறந்தார். மறைத்து வைத்தோம் ஆர் வல்லார் காண அரணவனை என் அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சில் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. அரணை அன்பு என்னும் மூடு துணியினால் போர்த்து உள்ளே அமையச் செய்து சிறப்பு மிக்க உரிமையால் நாம் வேறு எதுவும் தன்னிடம் இல்லாத நம்முடைய தனி நெஞ்சில் அந்தரங்கத்தில் அடைத்து பிறருக்கு தெரியாமல் மாயமான முறையினால் மறைத்து வைத்து விட்டோம். சைவ சித்தாந்தம் வருகிறது. இங்க பாருங்க, நெஞ்சுக்குள்ள அவர் நாங்க மாயத்தால எங்கள்கிட்ட இருக்கிறார். அவர் இந்த மாயத்தால மறைச்சு வச்சிருக்கிறோம். மாயால அது அவர் எங்கள்கிட்ட மறைஞ்சிருக்கிறார். அவர் என்றும் எங்களோட தானே இருக்கிறார். அதை காண முடியாம எங்கட ஆணவம் உலகத்துல உள்ள மாயை மறைச்சு வச்சிருக்குது. உலகத்துல உள்ள விருப்பு தான் எங்களுக்கு கூட நிக்குதொழியா, அங்க அவர்ல விருப்பு இல்லை. எங்களையே நாங்கள் விரும்போம். செந்தி அழல் மறைத்துலக வேளினும் வைத்தாயோ அன்றே உரைப்போடு முன் கை கொண்டாயோ நிறைந்திட்டு உழைத்தெழுந்து நீ எரிப்ப மூவுலகம் உள்புக்கு அலைத்தெழுந்த செந்தீயழல். எம்பெருமானே, சர்வ பிரளய காலத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நின்று சீறி எழுந்து நீ எரிப்பதனால் 3 உலகங்களிலும் கலந்து பொங்கி எழுந்த பிரளய கால அக்கினியாகிய செம்மையாகிய தீயின் கொழுந்துகளை மற்ற காலங்களில் இந்த உலகம் ஏழினும் மறைத்து வைத்தாயோ? அல்லாமல் அதனை அதன் பொம்மையோடு நின் திருக்கரத்தில் பாதுகாத்து வைத்தாயோ? இதனை எனக்கு சொல்லி அருள வேண்டும். முடிஞ்சது ஒரு அளவு. முடிஞ்சது. சிவந்தது எப்படி? அழலாடு அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ களலாட பேயோடு காணிற்பிறங்க அனலேந்தித்தியாடு வாய் இதனை செப்பு அனலேந்தித்தியாடு வாய் இதனை செப்பு. தெளிவுரை.
காலில் கட்டிய வீரக்கண்டை ஆடி ஒலிக்க, சுடுகாட்டில் பேயோடு உங்கோலம் நன்றாக விளங்கும்படி தழலை ஏந்திக் கொண்டு தீயில் நடனம் புரியும் எம்பெருமானே, உன்னுடைய உள்ளங்கை அதில் ஏந்தியிருக்கும் தீயானது ஆடி எரிய அதனால் சிவந்ததோ, அன்றி உன்னுடைய உள்ளங்கையில் அழகிய செவ்வண்ணத்தால் அந்த அழல் சிவந்தபடியும். இந்த வினாவுக்கு உரிய விடையை நீ சொல்லி அருள்வாயாக. 101 கடைக்காப்போட முடியுது. கடைக்காப்பு ஒன்றிருக்கு. யார் காண செப்பேந்து இளமுலையால் காணமோதிப்படுகாட்டு அப்பே கணம் அவைதாம் காணவோ செப்பென கொன்று ஆகத்தான் அங்காந்து அனலூணும் ஐவாய நகத்தாய் ஆடும் ஐவாய நாகத்தாய் ஆடும் நடம் வாயை திறந்து அனனை கக்கும் 5 வாய்களுடைய நாகத்தை அணிந்த எம்பெருமான், நீ ஆடுகின்ற உன் நடனமானது தங்கச் செம்பின் தன்மையை ஏந்திய இளமையின் அடையாளமாகிய தனங்களுடைய அன்னை கண்டு கழிக்கவோ அல்லது தீயுண்டாகும் சுடுகாட்டில் உள்ள அந்த பேய் கணங்கள் கண்டு மகிழவோ, இந்த 2இல் இன்னதுதான் காரணம் என்று ஒன்றாக எனக்கு சொல். இறைவன் ஊரும் ஏறு நடக்கிற்படி நடுங்கும் நோக்கில் திசைவேம் இடுக்கின் உலகனைத்தும் எங்கும் அடுக்கல் பொருளேரோ பொருமேரோ ஆனேரோ பொன்னொப்பாய் நின்னேறு உருமேரோ ஒன்றா உரை. பொன்னை ஒத்த நிறமுடையவனே, நின்னுடைய வாகனமாகிய இடவம் நடந்தால் இந்த உலகமே நடுங்கும். கோபத்தோடு பார்த்தால் திசைகளில் உள்ளவை வெந்து போகும். இடியும் போல முழங்கினால் உலகிலுள்ள உயிர்கள் யாவும் அச்சத்தால் துன்பம் கொண்டு என்ன ஆகுமோ என்று ஏக்கத்தை அடையும். ஆதலால் அது மலைகளோடு மோதி உடைக்கும் ஆண் சிங்கமோ ஆனேதானோ இடிதானோ ஏதேனும் என் வினாவுக்குரிய விடையை ஒன்றாக சொல். பாடலின் பயன். உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பாக்கரவினாட்காரைக்கால் பெய் சொல் பரவுவார், ஆராத அன்பினோடு அண்ணலைச் சென்று ஏத்துவார், பெறாத காதல் பிறந்து. இந்த வெண்பா அந்தாதி மாலை ஆகிய காரைக்கால் பேயின் சொல்லை தம்முடைய வாக்கினால் மெனக்கசிவோடு சொல்லி இறைவனை துதிக்கும் என்பர்கள் என்று மடங்காத என்போடு என்று நீங்காத பக்தி பிறந்து, பக்தி என்றுதான் சொல்லணும், பக்தி என்று சொல்லக்கூடாதாம், பக்தி பிறந்து இறைவனிடம் சென்று துதித்து கொண்டே இருப்பார்கள். திருச்சிற்றம்பலம். நளினா கவுடி போய் சாப்பிடுங்க, பாவம் முகமெல்லாம் இது சொல்ல நான் சாப்பிட்டேன். நீங்க சாரி பொறுங்கவா.